வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவர்களின் வாழ்க்கை மலர் புத்தகத்தில் நாளொரு நற்சிந்தனை, அக்டோபர் 7. கோள்களும் ஜீவனும். ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு அவை பரிணாமம் அடைவதற்கு அலைகளை வீசிக்கொண்டே இருக்கின்றன. ரசாயன அம்சங்கள் அடைந்த அந்த அலை எந்த பொருள் மீது வீசுகின்றதோ அந்த பொருளோ அந்த அலையின் தன்மை அத்தன்மையும் தூண்டிவிடும். 9 கோள்களுடைய தன்மையும் அதன் அலைகள் மூலம் நமக்கு வந்து கொண்டிருக்கும். உலகமும் மற்ற கோள்களும் சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வப்போது அதனுடைய தூரம் வேறுபடுகின்றன. ஒரு சமயம் 10 கோடி மைல் தொலைவிற்குள் ஒரு கோள், இன்னொரு சமயம் 100 கோடி மைல்களுக்கு தொலைவில் சென்றுவிடும். அவ்வப்போது கிட்டவோ அல்லது தொலைவாகவோ போகும்போது அந்த அலையினுடைய அழுத்த வேறுபாடு அதற்கு தக்கவாறு அந்த அலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏற்படும். அதன் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த கோள்களின் மாற்றத்தினால் ரசாயன வேறுபாடு உண்டாகும். அதை கொண்டு உடலுக்கு நன்மை தீமை, அறிவுக்கு நன்மை தீமை, இவைகள் எல்லாம் உண்டாகின்றன. அருள் தந்தை அவர்கள் ரசாயன வேகத்திற்கு தக்கவாறு மனிதன் உடலில் மாற்றம் ஏற்படுகின்றது. காந்தக்களம், மின்சார களம், இந்திரக்களம் பாதிப்படுகின்றன. கோள்களில் இருந்து வருகின்ற அலைகளின் அழுத்தம் குறையும். அருகில் வரும்போது அலையினுடைய அழுத்தம் அதிகரிக்கும். ஒவ்வொரு கோள்களில் இருந்தும் வருகின்ற அலைகளுடைய அழுத்தம் வேறுபாடு உண்டாகும். அதனால் வரும் விளைவு உண்டாகும். இன்பமாகவும் அல்லது துன்பமாகவும் இருக்கும். ஒரு சூரிய குடும்பத்தை அப்பால் எத்தனையோ கோடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன. அவைகள் எல்லாம் 27 தொகுதிகளாகவும் பிரித்தனர். அவற்றை 27 நட்சத்திரங்களாகவும் சொல்கின்றனர். இவற்றை எல்லாவற்றையும் 12 தொகுதிகளாகவும் ராசி பலன்களாகவும் வைத்துள்ளனர். ஒரு குழந்தை பிறந்த நாளில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருந்தனவோ அதுதான் அந்த குழந்தையின் நலத்திற்கு அடிப்படை முதலீடு ஆகும். இந்த தாக்கம் குறைய வேண்டும் என்றால், இந்த கோள்களினுடைய தாக்கம் குறைந்து நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் பஞ்சபூத நவகிரக தவம் நாம் செய்ய வேண்டும். பஞ்சபூத நவகிரக தவத்தை கற்க வாழ்வில் நலமாக வாழ அனைவரும் வாரீர் அறிவித்திருக்கோயிலை நாடி. வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.